ஹாய், நம்ம பேஜில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம பேஜை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கிளாஸ் 3 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி கிளாஸ் 4 ஃபில்லிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபில்லிங்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் சிங்கிள் ஸ்பைரல் தான் கொடுத்துருக்குறேன். ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு அது சென்டரில் ஒரு டாட் வைக்கிற மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ரொம்ப சின்னதாக போடாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த அளவு போடுங்க. ஒவ்வொரு டிசைனுக்கும் சென்டரில் கேப் விட்டு போடுங்க. அப்போ தான் நமக்கு டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா மேங்கோஸ் தான் போட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி செகண்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். மேங்கோஸ் போட்டு அதுக்கு கீழே சின்னதாக ஹம்ப் தான் கொடுத்துருக்குறேன். ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹம்ப் கொடுத்தா தான் நமக்கு அந்த டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த செகண்ட் பாக்ஸ் ஃபுல்லாகவே இந்த மேங்கோஸ் டிசைன் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மேங்கோஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே ஸ்டார்டிங்கில் நல்லா போல்டாக அது ஃபினிஷ் பண்ணுற இடத்துல தின்னாக வரணும். மொத்தமாகவே எதையும் போடக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணுற இடம் மட்டும்தான் உங்களுக்கு போல்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு டிசைன் ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு அதுக்கு மேலே 2 லேயர் ஹம்ப் தான் கொடுத்துருக்குறேன். சிங்கிள் லேயரும் கொடுக்கலாம், டபுள் லேயரும் கொடுக்கலாம். ட்ரெடிஷ்னல் ஒர்க் எல்லாத்துலேயுமே அதிகமாக இந்த ஸ்பைரலும் ஹம்பும் தான் வரும். 2 லேயர் ஹம்ப் கொடுத்தோம்னா பார்க்க கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஹம்ப் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே ஒரே ஈவனாக போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வரலேனாலும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண நீட்டாக வந்துடும். சின்னதாக போட்டிங்கன்னா அதே மாதிரி சின்ன ஹம்பாக போடுங்க. இல்லை பெருசாக போடுறீங்க அப்படின்னா பெருசாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டிசைனும் நமக்கு சென்டரில் கேப் இல்லாமல் இருக்கணும். ஃபில்லிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிக கேப்பே இருக்கக்கூடாது. ஃபுல்லாகவே கவர்டாக இருக்கிற மாதிரி தான் போடணும். ஃபோர்த்து டிசைன் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கிற ஃபில்லிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் போட்டிருக்க மாதிரியே ஃப்ளவர்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் நிறைய போட வேணாம். ஒரு 5 to 6 போட்டாலே போதும். 1-2 ஃப்ளவர் அந்த லைனுக்கு பின்னாடி பாதி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. மற்றதெல்லாம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அந்த கேப் எல்லாத்துலேயும் சின்னதாக சர்க்கிள் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போட வேணாம். சின்ன பபுள்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. நமக்கு பார்க்குறதுக்கு அந்த ஃப்ளவர் மட்டும் நல்லா ஹைலைட்டாக தெரியணும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது சிம்பிளாக நீட்டான டிசைன்ஸாக இருக்கும். ஃப்ளவர்ஸ் நல்லா போல்டாக போட்டுட்டு அந்த சின்ன பபுள்ஸ்லாம் குட்டியாக போடுங்க. நமக்கு அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் நல்லா தெரியணும். அது மாதிரி போடுங்க. ரொம்ப குட்டி ஃப்ளவராக போட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே டிசைனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் போடும்போதே நீங்கள் நல்லா பெரிய ஃப்ளவராக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் 2 லேயர் தின் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹம்ப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. அது கீழே இன்னொரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஹம்ப் கொடுத்துட்டு அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு இன்னொரு தின் லைன் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டார்டிங்கில் இருக்க கேப்லலாம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அது கீழே தின் லைன் ஹம்ப்பு, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு லைன் கொடுக்குறோம். இதுவும் அதிகமான ட்ரெடிஷ்னல் டிசைன் எல்லாத்துலேயுமே இந்த ஃபில்லிங்ஸ் வரும். நம்ம 2 லேயர் ஹம்ப் கொடுத்தோம் இல்லையா ஆல்ரெடி, அதுலேயே இது சிங்கிள் லேயர் ஹம்ப் கொடுத்துட்டு அதை ஹைலைட் பண்ண ஒரு தின் லைன் கொடுத்து தான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டிசைன் ஒரு கிராண்டான ஃபில்லிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பைரல், அது கீழே ஒரு தின் லைன், அதுக்கப்புறம் ஹம்ப் கொடுத்துக்கலாம். அந்த ஹம்ப்பு கீழே நான் திக் லைன்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃப்ளவர்ஸ் பெட்டல்ஸ் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அது சென்டர்லாம் ஷேடிங் கொடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளவரை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் திக் லைன்ஸாக அதை மாற்றிக்கிறேன். இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பைரல் தான் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் டபுள் ஸ்பைரல் வேணுனாலும் கொடுக்கலாம், இல்லை சிங்கிள் வேணுனாலும் கொடுத்துக்கலாம்.
இப்போது நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக வெயின்ஸ் தான் கொடுத்துக்கிறோம். வெயின்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அந்த வெயின்ஸ் கொடுத்து அதை ஒரு கர்வ் டிசைனாக நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கீழே சென்டரில் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வெயின்ஸ் தான் போடுறோம். மேலேயும் வெயின்ஸ் இருக்கிறனால கீழேயும் வெயின்ஸ் போட்டோம்னா ரெண்டும் பார்க்குறதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே அரபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக தான் போடணும். இல்லை இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டிசைன்னா அது ரிலேட்டடாக தான் போடணும். இப்போ நான் சென்டரில் வெயின்ஸ் கொடுத்துட்டு 2 கார்னர்லேயும் ஸ்பைரல் கொடுத்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து அதுலேயே ஒரு மேங்கோ ஃபில்லிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பைரல் 2 லேயர் ஹம்ப் கொடுத்துருக்கேன். அது கீழே வந்து மேங்கோஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு டிசைனையும் ஹைலைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தின் லைன் திக் லைன் யூஸ் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அந்த ஒர்க் நீட்டாக இருக்கும். நம்ம டிசைன்ஸும் வந்துட்டு தெளிவாக தெரியும். இப்போது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான சிங்கிள் ஸ்பைரல் தான் நான் கொடுத்துருக்குறேன். அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்துட்டு சென்டர் கேப் எல்லாமே நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறோம். அது கீழே 2 கர்வ் லைன் போட்டுட்டு சென்டரில் ஃபுல்லாகவே நான் ஸ்ட்ரைட்டான லைன்ஸ் கொடுத்து அது எல்லாமே நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ஒரு நீட்டான டிசைனாக இருக்கும். அது கீழே நம்ம நார்மலாக போடுற மாதிரி ஹம்ப்பு அப்படி அல்லது ஸ்பைரல் எது வேணாலும் கொடுத்து சென்டர் கேப்பை ஃபில்லிங்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்கை நீங்கள் இது மாதிரியே எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி பாக்ஸ் இந்த சைஸ் போடுங்க, சின்னதாக போட வேணாம். தேங்க்யூ.